ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தா பசங்க சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. சரி, எப்போவுமே சிக்கன் பிரியாணி தானே பண்ணுறோம், இன்றைக்கி ஸ்பெஷலாக காடை பிரியாணி பண்ணலான்னு பார்த்தோம். சரி வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காடை 2 நம்பர் இப்படி 4 கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளி 3 நம்பர் இது மாதிரி சாப் பண்ணியாச்சு. வெங்காயம் பெரிய சைஸு 1 நம்பர், 3 பச்சை மிளகா, எண்ணெய், புதினா, கொத்தமல்லி, பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், சீரகம், ஏலக்காய், நட்சத்திரப்பூ, கல்பாசி. இதை நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி அறுத்து பவுடராக ரெடி பண்ணிட்டோம். தயிர் 3 ஸ்பூன், ½ லெமன், தூளுப்பு, சிறிதளவு பிரிஞ்சி இலை, சோம்பு, 1 கிராம்பு, பட்டை. வாங்க காடை பிரியாணி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் தம் பிரியாணி போடலான்னு பார்த்தா பசங்க அவ்வளோ நேரம் பசியில் தம் கட்டி இருக்க மாட்டாங்க. அதனால் உடனே குக்கரில் ரெடி பண்ணுறோம். பாத்திரம் காஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதனால் இப்போ நம்ம இது பண்ணும் பொழுது 2 பிரிஞ்சி இலை, சோம்பு, சிறிதளவு பட்டை, 1 கிராம்பு ஆட் பண்ணிக்கணும். அது பொரிஞ்சு வந்ததும் சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரலும் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கணும். தக்காளி இந்த பதத்தில் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேயே எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா அடி பிடிக்கும். அதனால் தக்காளி போட்டு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி காடையை எடுத்து இப்படி பீஸ் போட்டு வச்சிங்கன்னா மசாலா ஃபுல்லாக நல்லா உள்ள ஏறும். இந்த மாதிரி தக்காளி ஃப்ரை ஆனதும் இது கூட காடையை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இது கூட ½ லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற புதினாவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா இது தண்ணி தேவையில்ல. 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காடை பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதும் உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் புதினா தலையும் கொத்தமல்லி தழையும் நறுக்கி ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததும் குக்கரை போட்டு மூடிடலாம். 3 விசில் வர வரலும் வெயிட் பண்ணலாங்க. அடுத்த 2 விசிலும் ஸ்லோ ஃபிலிமில் வர வரலும் விடணும். விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, கம்மன்னு காடை பிரியாணி ரெடிங்க. காடையை சாப்பிடுங்க, கக்குவானை கட்டுப்படுத்துங்க. கக்குவான்னா என்ன யோசிக்கிறீங்களா? நாள்பட்ட இருமலை தான் கக்குவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாள்பட்ட இருமலுக்கு பெஸ்ட் மெடிசன் காடை தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.